Dilkrish Vlogs. அருமையான கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு சரியான இடம். மாதத்துக்கு ஒரு டைம் இப்படி வந்துட்டு போட்டால் ஆரோக்கியமான ஒரு உடம்பும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். வெல்கம் டு Dilkrish Vlogs. இதான் மக்களே வந்திருக்கோம் புது கோயிலுக்கு. வாராகி அம்மன் கோயில் நியர் பள்ளிகொண்ட இடத்துல இருக்குது. உங்கள் பார்வைக்காக நம்ம பார்க்கலாம். தரிசனம் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். உங்களுக்காக உங்களின் திலீப். வாங்க மக்களே, உள்ளே போகலாம். தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும். இதுதான் என்ட்ரன்ஸ், கோயிலோட என்ட்ரன்ஸு. சூப்பராக புதுசாக கட்டியிருக்காங்க. அருமையாக இருக்குது, புதுசாக கட்டியிருக்காங்க. மக்களே, குனிஞ்சுதான் வரணும். விநாயகரோட சன்னிதானம் அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குனிஞ்சு தான் போகணும், குனிஞ்சு தான் வரணும். உள்ளே வந்தாலே ஒரு தனி ஒரு நிம்மதி கிடைக்குது. தான் அந்த வைகுண்ட இது பண்ணுறதுக்கு கண்டினியூவாக வச்சுருக்காங்க. இது எத்தனையோ இருக்குது. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, சூப்பராக அருமையாக இருக்கும், சான்ஸே இல்லை. அருமையாக இருக்குது மக்களே. இயற்கை சுச்சுவேஷனு, இயற்கையாக வந்து நம்ம போயின்னு இருக்கோம்.
ஃபுல்லாக இயற்கை தான். அருமையான ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது மக்களே. கீழே கூட டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. கீழே கூட அருமையான டிசைன். மார்பிள்ஸாக கிரைனைட்டானு தெரியல, நல்லா ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. சிவன் பார்வதி ரெண்டும் வந்து இந்த சிலையில் வச்சுருக்காங்க. கீழே வந்து பிளேட் ஏதோ வச்சுருக்கான்னு சொன்னாங்க. காப்பர் பிளேட்டடு வைப்ரேஷனுக்காக வச்சுருக்கேன்னு உள்ள சாமிகளை சொன்னாங்க. சூப்பராக இருக்கும். புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இயற்கையாக வந்து நம்ம போயின்னு இருக்கோம். ஃபுல்லாக இயற்கை தான். கம்ப்ளீட் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. வாராகி அம்மன் கோயில் பள்ளிகொண்டா. அருமையாக இருக்குது மக்களே. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வைப்ரேஷன் வேணும்னா இங்கே வந்துட்டு ஒரு 1.5 டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தனிமையில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அருமையாக இருக்குது மக்களே. ஃபுல்லாக கார்டன் தான். கார்டன் சைடில் ஃபுல்லாக வச்சு கார்டன் நல்லா வச்சுட்டு அருமையான ஒரு பூ. இதுலேயே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். இதுதான் அந்த வைகுண்டம் ஏற்றும் போது மொத்தம் 28 29 தான் சொன்னாங்க. கண்டினியூ அப்படியே இது பண்ணுவாங்கம்மா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே. அப்படியே இங்கே பாருங்க அம்மா. அருமையாக இருக்குது சார். அருமையாக இருக்குது. உண்மையிலே ஒரு அருமையாக இருக்குது. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு என்ன சொல்கிறது, வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கல்லுன்னாங்கள அது மாதிரி இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக விற்கிறாங்க. இது வாங்கினா அதிர்ஷ்டம் அடிக்கிறதுன்னு ஒன்று, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாமே நம்பிக்கை வச்சு தானே ஓடின்னு இருக்கு. நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் தானே வாழ்க்கையில் நம்ம ஒரு நடுநிலையாக இருக்க முடியும். அதனால தான் எல்லோரும் சாமி நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அப்படியே பசுமையாக பார்த்திங்கன்னா மாடு, இப்படியே வந்து கோயிலேருந்து மாடு எல்லாம் பண்ண பின்னாடி பக்கம் வச்சுருக்காங்க. அப்படியே குளம் வச்சுருக்காங்க. குளம் சாமி காசெல்லாம் போட்டிருக்காங்க. வேண்டுதல் காசெல்லாம் போட்டிருக்காங்க. கண்ணு குட்டி இருக்கு மக்கள். சின்ன கண்ணு குட்டி. ஹலோ மக்களே, அருமையான தரிசனம் இப்போ வந்திருக்கிறது. வாராகி அம்மன் கோயில் பள்ளிகொண்டா. அருமையான தரிசனம் சாமி.
கூட்டமே இல்லை நேரத்தில் வந்திருக்கோம். அதனால் ஃப்ரீயாக பார்த்துட்டு ஃப்ரீயாக அப்படியே வாராகி அம்மனோட டெம்பிள் சன்னிதானம். இந்த பக்கம் சிவன் பார்வதி, இங்கே பெருமாள். இந்த அம்மிக்கல் அரைச்சி, அம்மிக்கல்லேருந்து மஞ்சள் அரைச்சி, மஞ்சளை வந்து எடுத்து மஞ்சள் அம்மன் மேலே பூசினா அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பிக்கை. அது உங்கள் பார்வைக்காக. makan. Jangan dia tadi dikit kata. Dia ni mama.